வணக்கம். உண்மையிலேயே இன்னைக்கு இப்படியான ஒரு முன்னெடுப்பை எடுக்கின்ற என்னோட அன்பு தோழமைகளுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம இந்த மனு குறித்து ஒரு ஒரு உரையாடலுக்குள்ள நாம் இப்போ வந்திருக்கோம். அது ஏன் இப்போ திடீர்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், எதிரிகளுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால இந்த மனு குறித்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் பெண் விடுதலை குறித்து பேசுகிறாங்களோ, அவர்கள் மீது பொய்யா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி இதோட கொடுமை என்னன்னா, காவல்துறையை வச்சு கூட மிரட்டணும் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, தலைவர் திருமாவளவன் அவர் மீது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால நான் மறுபடியும் கூட அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் ஏன் எதை பற்றி பெண்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். இன்னைக்கு நம்முடைய தோழர்கள் பேச சொன்ன அந்த தலையங்கம்னு இந்த சமகால அரசியலில் இந்த சனாதனத்துக்கு எதிராகவும் இந்த பெண்களுக்கான ஒரு ஆதரவு குரலாகவும் இருப்பது யாரு அப்படின்னா, அந்த தலைவர் திருமாவளவன் தான். அவரை குறித்து நாம் இன்னைக்கு பேசணும் அப்படின்றது உண்மையிலேயே பெருமையோடு இந்த உரையை தொடங்க நினைக்கிறேன். நான் என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேர் செங்கொடி. நான் வேர்ல்டு உமன் விங்கோட பிரசிடென்ட். ஃபார் த பாஸ்ட் 13 இயர்ஸாக நாங்கள் இந்த பெண்ணிய அமைப்பை நாங்கள் நடத்திட்டு வரோம். எங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணம், எங்களுடைய குரல் எல்லாமே தலைவர் திருமாவளவன் அவருடைய எண்ணங்கள் தான். அதை தான் நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம். அது பெண்ணிய அமைப்பாக தனியாக கட்சி சார்பற்று செயல்பட்டு இருக்கு. இவன் சொல்லணும் அப்படின்னா, இவன் தமிழ்நாட்டில் ரெண்டாவதாக ஒரு தனி ஒரு பெண்ணாக தொடங்கி ஒரு அமைப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாவது அமைப்பாக இருக்குன்னா அது என்னோடது தான். அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சமாக பெருமையும் கூட. ஏன்னா இந்த நம்பர் 1 அப்படின்னு பார்க்கும்போது அது நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடது, ஜனநாயக பாத சங்கம். அடுத்தபடியாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அமைப்பும் கூட. சரி, எதுக்காக நாங்கள் எல்லாம் இவ்வளோ சந்தோஷப்படுறோம் அப்படின்னா, எல்லாருமே இந்த சனாதனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை தலைவர் அவர்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மாநாடு போட்டு அதை பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த வார்த்தை இன்னைக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியர் ஒரு வார்த்தை. சனாதனம் அப்படின்னா அது இவர் பேசின பிறகுதான் புரியவே ஆரம்பிச்சது நிறைய பேருக்குமே. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விதமான ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு வார்த்தை தான் இது அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு அது எங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது இந்துத்துவ மனுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு பல்வேறு தலைவர்கள் அது குறித்து நிறைய விஷயங்கள் அவர்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற தற்கால அரசியலோட அந்த சனாதனத்தை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதுவுமே இவங்க சொல்ற மாதிரி ஏதோ எழுதப்பட்ட ஒரு பெரிய ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மனு, அது கூட நாம எதையும் கனெக்ட் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஈவன் இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ், அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் தனியாக பார்க்க முடியாது. ஆர்எஸ்எஸ்ன்ற அந்த இயக்கத்துடைய ஒரு பிரிவு, அரசியல் பிரிவு தான் இன்னைக்கு பாஜக. அந்த பாஜகவுடைய அத்தனை செயல் திட்டங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மனு தான். இன்னைக்கு மனுஸ்மதியை நாங்கள் கொளுத்த போறோம் அப்படின்னு சொன்னா, ஐயோ எவ்வளோ காவல்துறை அப்படியே அதை பாதுகாக்கும்படியா, இங்க பெண்களை பாதுகாக்க யாரும் இல்லை. இங்க எத்தனையோ மனிஷா வால்மீகிகளை நீங்க கொன்று என்ன வேணா பண்ணலாம், அவர்களே பாதுகாக்க ஆள் கிடையாது. சின்ன சிறு குழந்தைகளை, எங்கள் கலைவாணிகளை என்ன வேணா பண்ணலாம், அவர்களே பாதுகாக்க ஆள் கிடையாது. இதோங்க இப்ப பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில ஒரு 1.5 மாசம் இருக்கும் எங்க வீட்டு அன்பு குழந்தை, ஒரு 7 வயசு குழந்தை. அந்த குழந்தைய உண்மையிலேயே இவர்கள் காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா, அந்த குழந்தை காணாம போனதும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒருவேளை போலீஸ் உடனே அதை செஞ்சிருந்தா, அன்னைக்கு நைட்டு தான் அந்த குழந்தைய கொண்டு இருக்கிறான். அந்த பாலியல் வன்புணர்வு செஞ்ச அந்த கொடூரன் இவங்க நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம். ஆனால் இவங்க மறுநாள் காலையில் தான் அதை இன்ஸ்பெக்டர்ல அது இல்லை இது இல்லை, இன்னைக்கு நைட் எங்கே போயிருக்கோ தெரியலன்னு விட்டாங்க. நைட் அவன் அழகாக அந்த குழந்தைய கொண்டு முடிச்சு எடுத்துகிட்டு போட்டு ஒரு புதற்குள்ள போட்டுடுறான். மறுநாள் அந்த பணமாக எடுத்து காவல்துறை கொடுத்துருச்சு. அப்போ இப்படியான பெண்களையும் பெண் குழந்தைகளையும் காப்பாற்ற மறுக்கும் இந்த காவல்துறை எப்படியாவது இந்த இந்துத்துவ மனுவை இவர்களை கிழிக்க விடக்கூடாது, இந்த இந்துத்துவ மனுவை இவர்கள் கொடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லி நேற்று விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக மிகப்பெரிய அளவில் தமிழகம் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அவ்வளோ பந்தோபஸ்து, அவ்வளோ காவல், அவ்வளோ பேர் மீது வழக்கு. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் அதுக்காக பெருமைப்படுறோம். காரணம் என்ன அப்படின்னா, தலைவர் திருமாவளவன் அவர்கள் உண்மையிலேயே எங்களுக்காக இத்தனை வருடம் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு எங்களுக்கான ஒரு விடுதலை நோக்கிய ஒரு பயணத்துக்கான ஒரு விதையை அவர் தனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை தாங்கி கொண்டு அதை ஏற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். தலைவர் அவங்களுக்கு கூட நேற்று ஒரு கொஞ்சம் நிறைய அந்த இயக்கங்கள் கட்சிகள் கொஞ்சம் ஸ்லோவாக ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ பெண்கள் நாங்கள் அத்தனை பேருமே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்து நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, யாரெல்லாம் எங்களுக்காக போராடும் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலையோ அவர்களை எல்லாம் நாங்கள் பெண்ணினத்தின் எதிரியாக
பார்க்க ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி கூட வெளிப்படையாக நாங்கள் வந்து பதிவுகள் போட ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன வெற்றின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அதாவது எனக்கு தெரிஞ்சு பாசிச பாஜகவும் அவர்களோட கூட்டணி வைத்திருக்கும் கட்சியை தவிர்த்து அத்தனை பேருமே ஆதரவு கொடுத்துருந்தாங்க இந்த போராட்டத்துக்கு. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் எதுக்காகங்க? ஒரு கேள்வி பிறக்குது தானே. அது என்ன அப்படின்னாங்க, நாங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த சமகாலத்தில் நாங்கள் எல்லா இடங்களிலும் ஒதுக்கப்படுறோம், நாங்கள் எல்லா இடங்களிலும் அடக்கப்படுறோம். இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு செங்கொடிகளோ எங்களுடைய அக்கா மகேஷ் போன்றவர்களோ ஜெர்சி போன்றவர்களோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதால இந்த பெண்கள் விடுதலை அடைஞ்சிடல, எங்களுக்கான மொத்த உரிமையும் கிடைச்சிடல. அப்போ இது 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 எதனால் நடக்குது அப்படின்னா, பின்னாடி இருந்து ஒரு சித்தாந்தம் எங்களை வந்து அழுத்துது அப்படின்றத நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். அதை எங்களோட பேச்சு எடுபடலை, பெரிய அளவில் போய் சேரல, அதுதான் உண்மை. அதனால எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் என்னன்னா, போகிற எல்லா இடங்களிலும் தோல்விகள் தான். இன்னைய வரைக்குமே கொஞ்சம் ப்ராக்டிக்கல் லைஃபோட எல்லாத்தையும் ஒத்து பார்ப்போங்க. இந்த சில நடிகைகள்லாம் கூட பேசும்போது ரொம்ப விளையாட்டுத்தனமாக நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. அவர்கள் எல்லாம் வந்து நேற்று கூட அவர் தலைவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அவர் வாங்க வேணா பேசி பார்க்கலாம், அப்படியே ஒரு வேளை பேசணும்னா என் கூட பேச யார் இருக்காங்கன்னு ரொம்ப தைரியமாக கேட்டார். அம்பேத்கரின் மாணவர், பெரியாரின் பேரன், பிரபாகரன் தம்பி, அப்படிதான் பேசுவார். அந்த அறிவு திமிரு இருக்கத்தான் வேணும். ஆனால் அப்புறம் அவர் சொன்னார், நான் மோடி வரட்டுமே பேச அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நடிகைகள் வந்து கூப்பிடுறாங்க அது பேசுறதுக்கு. அப்போது எங்களுடைய முனியம்மா வேணா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அன்பு சகோதரோட இது காமிச்சு, நான் குறைச்சி மதிப்பிடுறதுக்காக சொல்லலை, அவங்களுக்கு புரியிற பாஷையில் இவங்க தான் பேசுவாங்கன்ட்டு. அப்போ தான் நான் கூட நினைச்சேன். நான் நேற்று காலையில் நான் பேசும்போது கூட குஷ்புக்கு பதிலடி சொல்லும்போது சொல்லியிருந்தேன், வாங்களேன் குஷ்பு நம்ம வேணா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். சரி பரவாயில்ல, தலைவர் அவர்கள் வந்து அவரோட சார்பாக முனியம்மா சகோதரி அனுப்பிச்சாலும் நாங்களும் வேறு வழி இல்லாமல் பேச தயாராகவே இருக்கிறோம். காரணம் என்னன்னா, இவங்களோட புரிதலுடைய அளவு எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. அவர் பேசும்போது ஒரு காணொலி, ஒரு கருத்தரங்கம், இணைய வழி கருத்தரங்கம், அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப தெளிவாக பேசுறாரு. ஏன்னா எப்பவுமே நாங்கள் பார்த்தது எந்த ஒரு மனிதர், உண்மையிலேயே பெண்கள் நாங்கள் பார்த்தது எந்த ஒரு மனிதர் அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும். நாங்கள்லாம் வந்து நூலகமாய் அப்படிதான் அவரையே சொல்லுவோம். ஏன்னா நாம அவரை படிச்சுட்டோம்னா நூல்களை படிக்க வேண்டாம், அந்த அளவுக்கு அவர் சொன்ன. எங்க சமகால அரசியல்லே சொல்லுங்களேன், இவருடைய ஸ்டேட்மெண்ட்க்கு பிறகுதான் மற்ற அரசியல் தலைவர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க. அதுவும் அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு பின்னாடி ஏதாவது அனலைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அனலைஸே பண்ண மாட்டாங்க. அப்படி எடுத்த கவுத்தோன்னு அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கண்மூடித்தனமா ஆதரிச்சு அதை வந்து வெளியிடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. தோழர் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரைக்கும் தலைவர் திருமாவளவன் என்ன சொன்னாலும் அது வந்து சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல். அப்ப அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் அந்த இணையவழி கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறாருன்னா சரியா தானே பேசியிருப்பாரு இல்லையா? இந்த புரிதல் கூட இல்லாம ஒரு 40 நிமிஷம் பேசின விஷயத்த வந்து ஒரு 40 வினாடி துண்டிக்கிறாங்க. அது கூட ரொம்ப புரிதலற்ற ஒரு துண்டிப்பு. இப்போ செங்கோடி நான் பேசுறேன் அப்படின்னா, நான் பேசும்போது ஒரு மேற்கோள் காட்டுறேன், இந்த மாதிரி தோழர் இந்த மாதிரி சொன்னீங்களே, ஆனால் வந்து அதை வந்து என்னுடைய மனசை வந்து ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை நான் சாதாரண பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஹர்ட் பண்ண விஷயத்தை மட்டுமே நான் சொன்னால், அதுக்கப்புறம் ஏற்பட்ட அந்த புரிதலுடைய விவரத்தை நான் சொல்லாமல் மறைச்சா அது ஒரு முட்டாள்தனம் தானே. அதாவது எடுத்து போடுறவங்க சொல்கிறேன், இதை தான் செஞ்சாங்க. அவர் வந்து ஒரு மேற்கோள் காட்டுறாரு, இந்துத்துவ மனு பெண்களை விபச்சாரிகள் என்று சொல்லுது, ஆனால் இது வந்து இதை மாற்றணும், அதாவது இந்த மனுவை வந்து நாம் வந்து நிராகரிக்கணும், நம்முடைய பெண்களை வந்து பாதுகாக்கணும். அப்போ பெண்களின் பாதுகாவலனாய், பெண்களுக்கான குரலாய் அவர் அங்கே பேசியிருக்காரு. அந்த விஷயத்தை விட்டுட்டு அதை கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப 40 நிமிஷம் எங்களால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 6 நிமிடம் மட்டும் பெண்களுக்காக பேசியிருப்பாரு. அது எல்லாமே இணையத்தில் இருக்குது. அப்போ அதையாவது குறைந்தபட்சம் கேட்டிருக்கலாம். அப்போ அதையும் கேட்காம வெறும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மத்திய குற்றப்பிரிவு இதற்காக வழக்கு தொடுத்து விட்டதுன்னு போடுறது உண்மையிலேயே இந்த பாஜகவுக்கு அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயம். இதனால் ஒருவேளை அவர் பயந்துட்டாரா அப்படின்னா இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம 2 வார்த்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க போட்ட ட்ரெண்டிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாவர்னு குஷ்பு சொன்னது தாங்க, நம்ம தனியாக சொல்லலை. அவங்க குஷ்பு சொல்லியிருந்தாங்க 2 ரூபாய்க்கு ட்விட் போடுறாங்க அப்படின்ட்டு. இங்கேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி பேசினாங்க. அங்கே போன பிறகு அது பாஜக இல்லை காங்கிரஸ் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. இங்கேருந்து அங்கே போன பிறகு கட்சி மாறிட்டாங்க, அதனால் விட்டுருங்க. ஸோ அந்த விஷயத்தில் அந்த 2 ரூபா ட்விட் பண்ண வேலை என்னன்னா ட்ரெண்டிங் பண்ணுறாங்க. உண்மைதான், அவர் வந்து அவங்க பண்ண ட்ரெண்ட் எப்படியோ அந்த வார்த்தைகள் தேவையற்றது. உண்மையிலேயே
தமிழக மக்களின் இதயங்களை திருடியவர் திருமாவளவன் அப்படின்றது உண்மைதான். அதே போல அரசியலில் இவர் தனியார் கிடையாது, அவருக்கு பின்னாடி இந்த தமிழகமே இருக்குது அப்படின்றதையும் இவர்களாவே நிரூபிக்க வச்சாங்க. ஏன்னா ஒரே ஒரு நாள் இந்த பிரச்சனை எழுந்து ஒரே ஒரு நாள்ல ஒட்டுமொத்தமாய் ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்றாரு. தமிழ்நாடு முழுக்க கதி கலங்கி போச்சு. அதாவது இந்த தமிழ்நாட்டு அரசுகள் வந்து கதி கலங்கி போச்சு. நேற்று வள்ளுவர் கோட்டத்தில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பதிவு இருக்கு. நாங்கள் பேசுற எந்த ஒரு விஷயமும் பதிவு இல்லாமல் இருக்க வாய்ப்பு கிடையாது. வீடியோ பதிவும் இருக்கு, போட்டோ பதிவும் இருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு 1000 போலீஸார் குவிக்கப்பட்டாங்க. COVID-19 பிரச்சனை இருக்குது. அது எப்படி நீங்கள் வழக்கு எப்படி தான் போட்டிருக்காங்க? வழக்கு வந்து மதத்தை வந்து சாடுறதாகவும் ஒரு வழக்கு, ஒரு 6 பிரிவின் கீழே வழக்கு. அதில் COVID-19ல் ஒரு 100 பேருக்கு மேலே சேரக்கூடாதுன்னா அவ்வளோ பேர் இறக்கிட்டாங்க போலீஸ்காரங்க. ஸோ வழக்கு யார் பேரில் போடலாம் அப்படின்றதையும் சொல்லணும் இல்லையா? நம்ம சேர்த்து சொல்லுவோம். அப்போ இந்த ஒரு பயம் ஏன் வந்துச்சு தெரியுமா? இந்த பயம் வந்ததுக்கு காரணம், எந்த மனுவை வைத்து இத்தனை நாள் இங்கு பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மனுவை எரிப்போம்னு சொல்றதுக்கு ஒரு மனிதர், ஒரு புரட்சியாளர் உருவாகிட்டாரே. இனி நமக்கான தொழில் இங்க இல்லையே, நமக்கான எதை வச்சு பிழைப்பு நடத்துவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இன்னைக்கு இருக்கிற சமகால வாழ்க்கைக்கு அதை கனெக்ட் பண்ணோம் இல்லையா? ஏன்னா நம்ம இந்த நடிகை காயத்ரி ரகுராமன், எனக்கு உண்மையிலேயே இவங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளோ ஒரு இவ்வளோ வாய், இவ்வளோ திமிரு அப்படின்றதா தெரியல. நாங்கள் ரொம்ப நாகரிகமாய் அரசியல் செய்பவர்கள், அதனால் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேச தெரியாது. இருந்தாலும் கருத்தியெல்லாம் மட்டும் பேசணும்னு நினைக்கிறோம். காயத்ரி ரகுராம்ன்ற ஒரு பெண்ணு, ஒருவேளை உங்களுக்கு பின்னாடி நடிகைன்ற ஒரே ஒரு அந்த சின்ன ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக்கை லைக் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோ ஆள் இருப்பாங்களா இங்கே? ஏன்னா இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இது வரைக்கும் செஞ்சது இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்போ ஆக்சுவலாக ஒரு ஒரு இந்த பப்ளிசிட்டியை வச்சுக்கிட்டு யாரை வேணால் பேசிடலாம். அந்த வாய் வந்து தலைவர் திருமாவளவன் பேரை உச்சரிக்கலாமா? அதுக்கே முதல்ல தகுதி வேணுங்க. ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய மனிதர். அவர் வந்து வரலாறு இன்னைக்கு 4 பேரை வந்து கையகப்படுத்தி இருக்கு, வரிசையில வச்சு காட்டுது அப்படின்னா அது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், அவரை தொடர்ந்து பிரபாகரன். தமிழ்நாட்டில் 2 பேர் தான். அவரை தொடர்ந்து பிரபாகரன், அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் திருமாவளவன். அந்த தமிழர்கள்னு பார்க்கும்போது இவர்கள் இருவரை சொல்றாங்க. எங்கள் ஐயா பெரியாரை நாங்கள் தமிழர்கள்லாம் ஒதுக்க முடியாது, எங்கள் ஐயா அம்பேத்கர் நாங்கள் ஒதுக்க முடியாது. இருந்தாலும் இவங்களோட புரிதலுக்காக சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த 4 மாபெரும் தலைவர்களை தான் வந்து வரலாறே அடையாளப்படுத்துதுன்றப்போ அவரோட பேரை ஜஸ்ட் லைக் அந்த பெண் உச்சரிக்கும் போது இல்லையா இந்த பெண்ணுக்கான புரிதல் இவ்வளோதான் இருக்கா? ஒரு போஸ்டிங்காக இவ்வளோலாம் செய்வாங்களா? எங்க காவடி போய் தூக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக போய் காவடி தூக்குறாங்க. இதுக்கு முன்னாடி தூக்குனியாமா நீ? எங்க அதாவது இந்த முருகனுடைய அந்த இஷ்யூ வந்துச்சு. இதுக்கு முன்னாடி முருகனை எங்க திரும்ப வச்சு கொண்டாடினாங்க இவங்க? கந்த சஷ்டி கவசம் எங்க திரும்ப வச்சு இவங்க வந்து அந்த கருப்பர் கூட்டம் இஷ்யூவில் பண்ணாங்க. ரோட்டில் தான், ரோடு தான் முருகனுக்கு, அவ்வளோதான். நிறைய செருப்பு ஸ்டாண்டர்ட் வைக்கிற அந்த வெளி இடத்துல தான் முருகனுடைய ஃபோட்டோ வச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆண்டாலையோ இல்லை நீங்கள் அவங்களோட ராமரையோ அங்கே வச்சு பண்ணுவாங்களான்னு கிடையாது. ராமருக்கு நீங்கள் அயோத்தியை கொடுக்கணும், அயோத்திக்கு யாராவது அங்கே மசூதி கட்டி வச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்தையும் சேர்த்து கொடுக்கணும், அது வேற விஷயம். அப்போ இவங்களோட பார்வை புரிதல் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா அவர்களை சார்ந்த எல்லா விடயங்களையும் அவர்கள் பெரிதுபடுத்தி மிகைப்படுத்தி அதுக்கு வந்து தனியாக ஒரு உயர்வான அந்தஸ்தை கொடுத்து நடத்துவதாகவும் நம்மை குறித்து பண்ணும்போது அவங்களுக்கு எப்படின்னா கீழ்த்தரமான ஒரு விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. குஷ்பு பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னன்னா இந்துத்துவ மனுவில் அப்படி இருக்குதா, அப்படி இருந்தா காட்ட சொல்லுங்க அப்படின்னாங்க. இந்துத்துவ மனுவில் நிறைய இடத்துல அது இருக்குது. விபச்சாரிகள் முதல்ல இருக்குதா அப்படின்னு சொன்னாங்க. விபச்சாரிகள் இருக்கு. அதே மாதிரி பெண்ணை இழிவுபடுத்துகிறதா, அந்த அர்ஜுன் சம்பத்தோட பேச்சு கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அது வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அது என்னன்னா கிறிஸ்தவர்கள் யாருமே வந்து தமிழர்கள் கிடையாதுன்னு அதுக்கு தனியா வரும். மனுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா மனுவுக்கு வந்து அவர் அர்ஜுன் சம்பத் சொன்ன விஷயமும் என்னன்னா வந்து பெண்ணை வந்து தெய்வமாக போற்றுது மனு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்றதையும் நம்ம காட்ட வேண்டியது இருக்குது. அது என்னன்னா சொல்லும் போதே சொல்லுவோமே, தந்தையிடமிருந்தோ கணவரிடமிருந்தோ மகன்களிடமிருந்தோ ஒரு பெண் பிரிந்தால் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பழியை ஏற்படுத்துவாள். விவாகரத்து உரிமை கிடையாது. அவருடைய அந்த விஷயங்களை சொல்லும்போது சொல்றது, சிறுமியானாலும் இளம் பெண்ணாயினும் ஏன் முதியவளாயினும் தம் வீட்டில் கூட சுதந்திரமாக எதையும் செய்திட அனுமதித்தல் கூடாது. மனு சொல்லுதுங்க, பெண்களுக்கான சுதந்திரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது 447. ஏன்னா அதை வேற நம்ம சொல்லணும்ல, இல்லைன்னா எங்க இருக்குன்னு கேட்டுருவாங்க. எவ்வளவு அற்பமாக தோன்றினாலும் பெண்களிடம் தீய குணங்கள் தோன்றி வளர்வதை தடுத்தல் வேண்டும். பாதுகாக்காவிட்டால் இரு குடும்பத்திற்கும் துயரை வருவிப்பார்கள். அதாவது பெண்களை வந்து இவங்க பாதுகாக்கணும். ஏன்னா அவ ஒரு கேடு கெட்டவன், அவளோட கேரக்டர் வைஸ் நீங்க அவளை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவ அவ்வளோ ஒரு கீழ்த்தரமானவ. இதை நாங்க சொல்லல,
நம்ம குஷ்பு அவங்க படித்த அந்த மனு அது சொல்லுது. அதே மாதிரி பேசும்போது நம்ம சொல்லணும் இல்லையா, ஏன்னா விபச்சாரிகள் சொல்றதுக்கு இவ்வளோ கோபம் வந்துருச்சு, அடுத்தடுத்து விபச்சாரிகளுக்கும் மேலே பாருங்க, யாராவது ஒருத்தர் வந்து என்னை கண்ணத்தில் அரைஞ்சிட்டா கூட நான் மன்னிச்சிருக்கேன், என்னை காரி உமிழ்ந்தா கூட மன்னிச்சிடுவோம். ஆனால் நீ ஆஃப்டர் ஆல் உன்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ கோபம். ஏன் இதை மன்னிச்சிருவேன் அப்படின்னா அது வேற விஷயம். மேபி அவங்களுடைய எதிர்க்க இருக்கிறவங்க ஆளை பொறுத்து இருக்கு. அது எதிரியா இருந்தால் பலாந்து கொடுப்பேன், நண்பனாக இருந்தால் போனா போதுன்னு விட்டுருவேன் நினச்சிக்கோங்களேன். அதனால சொன்னவண்ணே அப்படின்னு நினச்சிக்க கூடாது. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரவும் அந்த விஷயத்த. ஆனால் ஆஃப்டரான ஒரு பெண்ணை பார்த்து சொல்ற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, அதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் எங்களுக்கே கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இவர்கள் கொடுத்த முதல்ல மனு கடவுள் கொடுக்கல. ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியேன்னு கூட வச்சுக்கோங்களேன். மனுன்ற ஒரு நபர் ஆரிய கூட்டத்தின் கையால் இன்னைக்கு இருக்கிற மோடி, இன்னைக்கு இருக்கிற அமித்ஷா, இன்னைக்கு இருக்கிற முருகன் போல ஒரு ஆள், ஓகே, அவர்களால் எழுதப்பட்டது தான் இது. மற்றபடி இதை வந்து மேல இருந்து வானத்துல இருந்து யாரோ வந்து கொடுத்து மனுஷனுக்கு கொடுத்து, ஐயோ அப்படியே கொடுத்தாலும் வெறும் இந்து மக்களுக்கு மட்டுமா ஒரு கடவுள் கொடுப்பாரு, எல்லா மக்களுக்கும் கொடுப்பாருல்ல. ஸோ அப்போ மனுன்றது இவர்களை அடக்குவதற்காக, இவர்களை எப்படியாவது வந்து தன்னோட கையில வச்சுக்கணுன்றதுக்காக, தன்னை உயர் சாதியா காட்டிக்கணுன்றதுக்காக ஒரு இழி பிறவிகள் அந்த கூட்டம் உருவாக்குனதுதான் இது. அதனால ஒட்டுமொத்தமா இந்துன்னு சான்றிதழ் வச்சிருக்க நம்ம அத்தனை பேர் இதை ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது. மேபி குஷ்பு அவங்களுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றது. ஏன்னா எங்க அன்பு சகோதரி மூலியமாவே சொல்லுவாங்க, அது விவாத நிகழ்ச்சியில் வேணா சொல்லட்டும், நாம இப்ப கொஞ்சம் சொல்லி விட்டுருவோமே தெரிஞ்சுக்கிறதுக்காக. படைப்பிலேயே கடவுள் பெண்களுக்கு ஒதுக்கியுள்ள குணங்கள் என்ன தெரியுமா? இந்த இந்துத்துவ மனு உங்களை நம்ம குஷ்புவை காயத்ரி நம்ம எழுத வேண்டாம், அவங்க பார்ப்பனியர்கள். ஏன்னா நம்மை போன்ற மற்ற சமூகத்தில் பிறந்த பெண்கள்லாம் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் கொண்டுடணும் அந்த மனு சொல்லுதுங்க. ஆனால் பார்ப்பன குடும்பத்தில் பிறந்த நம்ம காயத்ரி ரகுராம் போன்ற ஆட்கள்லாம் தப்பு பண்ணாங்கன்னா ஒரு 3 நாள் நெய்யை போட்டு தடவி அவங்க அப்படியே ஓரமாக உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவங்க மன்னிச்சு ஏற்றுக்கலாம். ஸோ அதனால இந்த லிஸ்ட்டுக்குள்ள நம்ம அவங்கள கொண்டு வர வேண்டாம். ஸோ குஷ்புவையோ, ஏன்னா குஷ்பு பேசிக்காக இஸ்லாமியர், தெரியும்னா அவங்க பிறப்பில் இஸ்லாமியர், அவங்க சியா வகுப்பை சார்ந்தவங்க, அவங்களோட கணவருக்காக அவங்க இந்துவா மாறுறாங்க அவங்க. ஸோ மேபி அதையும் படிச்சாங்களான்னு தெரியல, ஏன்னா அவங்க மதத்துக்கு அவங்க உண்மையா இல்லை. இதையாவது படிச்சாங்களான்னு பார்த்தா சத்தியமா இல்லை, ப்ரெஸ் மீட்ல அவ்வளோ உலர்னாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தெரியாதுக்காக என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் வாழ வந்த மருமகள் அதை சொல்லி கொடுத்துருவோம். படைப்பிலேயே கடவுள் பெண்களுக்கு ஒதுக்கியுள்ள குணங்கள்: படுக்கை, மோகம், பதவி தாகம், ஆபரண ஆசை, கேடான ஆசைகள், கோபம், நேர்மையின்மை, வஞ்சகம், தீய நடத்தை ஆகியவை. இதெல்லாம் தான் எங்ககிட்ட இருக்குதா? இதை தான் இந்துத்துவ மனு சொல்லுது. இந்த இந்துத்துவ மனுவை நாங்கள் வந்து ஏற்றுக்கணும். இன்னொன்று சொல்லட்டுமா, கொஞ்சம் எல்லா பெண்களும் கேட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த உரையாடல் ரொம்ப ரொம்ப யாருக்கு முக்கியம்னா பெண்கள். நமக்கு மனு 9:15 இந்த வார்த்தை இருக்கு: ஆடவருடன் உறவு கொள்ள துடிக்கும் மோகத்தால், சலன புத்தியால், இயல்பாக அமைந்த ஈவிரக்கமற்ற தன்மையால் கணவர் எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் பெண்கள் துரோகிகளாகி விடுவர். என்னடா இது? டேய், கற்புனாலே 2 பேருக்கும் உரியதான் அது. அது என்ன, ஆணுக்கு ஒரு கற்பு, பெண்ணுக்கு ஒரு கற்பு, அதுவும் பெண்கள் நாங்கள் துரோகிகளாக மாறிடுவோம். இன்னும் கூட இருக்குதுங்க. அதெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு வந்து மனுவை வந்து சொல்றீங்களோ இல்லையா, மனுவை யார் தூக்கி சுமக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை சத்தியமாக அடிச்சு போட்டுருவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. என்னன்னா, ஆணுக்கு எந்த வயசாக இருந்தாலும் சரி, அவன் அழகாக இருந்தாலும் சரி, அவன் அசிங்கமாக இருந்தாலும் சரி அவனோட வந்து அவனோட புணர விரும்புவாளாம். அப்படியெல்லாம் வந்து இந்த மனு வந்து அவ்வளோ அழகாக இந்த பெண்களை பற்றி எழுதியிருக்கு. இந்த மனுவை நாங்கள் ஏன் தூக்கி சுமக்கணும்? இந்த மனு பற்றி தான் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு பேசினார். அந்த பேச்சில் என்ன தவறு இருக்குது? ஒரு விஷயத்தில் நீ தப்பாக எழுதியிருக்கிற. நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்தை சென்சாருக்கு அனுப்புறீங்களா? அப்போ சென்சாருக்கு அனுப்பி எது இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத அதை துண்டிக்கிறீங்க தானே. அப்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீ கொண்டு வந்து மனுவாக சொல்லி எங்கள் கைகளில் கொடுத்து இதன்படி நீ நடக்கணும்னு சொல்கிற. இன்னைக்குங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன பிறகு என்ன நான் பேசுகிறாங்க, இப்போ மனுவை யார் ஃபாலோ பண்ணுறாங்க? இப்போ மனு இங்கே யாரும் ஃபாலோ பண்ணல. இன்னைக்கு இந்த காயத்ரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க மனு ஃபாலோ பண்ணலையே யாரும். குஷ்பு பிபிசிக்கு கொடுக்கும்போது அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, மனு யாரும் ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு. இந்த 6 வயசு 7 வயசு குழந்தைங்களுக்கு இப்போ கல்யாணம் நடக்குதா என்ன? அது இந்திய அரசு இப்போ சட்டம் ஏற்காது தானே அப்படின்றாங்க. அந்த என்ன முதல்ல எங்கிருந்துமா வந்துச்சு? அது உங்களுக்கு முதல்ல தெரியுமா? அந்த வயசுல அந்த பெண்ணை வந்து இந்த போக பொருளாக உபயோகப்படுத்திக்க சொன்னது எது அப்படின்னா இந்துத்துவ மனு. அப்போ அது இன்னைக்கும் நடைமுறையில் இருக்குது. அதனால தான் இந்த பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அடுத்து அவங்க கேட்குற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மனுவை நாங்கள் ஃபாலோ பண்ணி எதுவுமே நாங்கள் செய்யலையே அப்படின்றாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் எடுத்துக்கோமா,
ஏன்னா நீங்கள் வந்து மேபி குஷ்புக்கு வந்து அந்த ப்ரெஸ் மீட்க்கு வரதுக்கு முன்னாடி யாரும் சொல்லலை. ஆஃப்டர் ப்ரெஸ் மீட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா மொக்க வாங்கிக்கிடுவீங்க. ஏன்னா இந்த இந்துத்துவ மனுவில் வந்து ஒன்றுத்தையும் அப்படியே பாயிண்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அத்தனையும் வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அசிங்கமாயிட்டு சொன்ன பிறகு நாங்கள் மனுவை ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. மனுவை நீங்கள் ஃபாலோவே பண்ணல அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நியூ எஜுகேஷன் பாலிசி எதிர் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது குலக்கல்வி திட்டம் அப்படின்ற மனுவில் இருக்கும் வார்த்தையை உள்ளடக்கி தான் உருவாக்கப்பட்டது. புரியுற மாதிரி சொல்லட்டுமா? மணி அடிக்கிற இவர்கள்லாம் எப்பொழுதும் மணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த மற்றவங்க இருக்காங்கல்ல, சாக்கடை அல்றவன் பையன் சாக்கடை தான் அள்ளணும், முடி வெட்டுறவன் பையன் முடிதான் அள்ளணும், ஆச்சாரி வேலை செய்கிறவன் பையன் ஆச்சாரி வேலை தான் செய்யணும், இங்கே கூலி வேலை செய்கிறவன் பையன் கூலி வேலை தான் செய்யணும். இதை தாங்க குலக்கல்வி முறை அப்படின்னு சொல்லி மனு சொல்லுது. மனு தான் அவங்க மனு என்ன மாதிரியான சாதிகளை மட்டுமே அவங்க வந்து பார்த்து மனிதர்களை ஒதுக்கல, அவங்க மனுஷன்லாம் மதிக்கவே சொல்லி கொடுக்கலாங்க. மனு வன்முறையை தூண்டினது எது அப்படின்னா அந்த மனு தான். கொலை செய்வது நியாயம்னு சொன்னதே அந்த மனு தாங்க. ஏன்னா பெண்ணை கொலை செய்ய சொன்னது அதுதானே. இன்னைக்கு வந்து யாராவது வந்து விதவைகளை வந்து நாங்கள் வந்து எரிச்சு விடுறோமா அப்படின்னு கேட்குறாங்க. எரிச்சிங்கல்ல, அது எதனால? முதல்ல அவளை விதவைன்னு சொல்றீங்கல்ல, அது எதனால? இதை மற்ற மதங்களெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்களே, ஏன் இப்போ இதில் மட்டும் சொல்றீங்களே? மற்ற மதங்கள் பெண்ணை பெண்ணாய் மதிக்க சொன்னது, பெண்ணுக்கு உணர்வு இருக்குன்னு சொல்லிச்சு, அவருடைய உணர்வுக்கு மரியாதை கொடுக்க சொல்லிச்சு, அவளை பெருசா வந்து போற்றி அவளை பாதுகாக்க சொன்னது. கிறிஸ்தவ மதமோ இல்லை பௌத்தமோ இல்லை நீங்கள் வந்து இஸ்லாத்தோ நீங்கள் எதனாவது வந்து இந்த மாதிரி காட்டுங்களேன். இவ்வளோ கேவலமா இத்தனை ஆண்கள் பாருங்க. மனு 2:213 ஒன்று இருக்கு. இவ்வுலகில் ஆண்களை மயக்குவதே பெண்களின் இயல்பு, எனவேதான் பெண்களிடம் பழகும் பொழுது விவேகிகள் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கிறார்கள். அது என்ன விவேகின்ற அவங்க வந்து ஒரு பெரிய இந்த கேட்டகரி பர்சன்ஸ். பட் ஆனால் இங்கே பெண்களில் பார்க்கும்போது எங்களை எவ்வளோ இழிபிறவிகளா எங்களை பார்க்கும்போது நாங்கள் காமத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை போலவே அவங்க காமிச்சு வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு கூட குஷ்பு வந்து இதில் என்ன இருக்குன்னு கேட்டால் அவங்க அன்னைக்கு ஒரு தடவை ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. அது என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸ் வந்து தப்பு கிடையாது அப்படின்னு. மேபி அவங்க வடநாட்டில் அது கிடையாது, உண்மைதான். அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். நடிக்க வந்தது தமிழ்நாடு, பிழைக்க வந்தது தமிழ்நாடு, நீங்கள் கல்யாணம் பண்ணி வாழறதும் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மானம், கலாச்சாரம், பண்பு எல்லாமே இருக்குது. அது தெரியாமல் அன்னைக்கு பேசி மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்துத்துவ மனு வந்து பெண்களுக்கானது, பெண்களை போற்றி பாதுகாக்குது, பெண்கள் வந்து இதை வந்து தூக்கி கொண்டாடணும், இதை பற்றி சொல்லி யாராவது பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு அவர்களை எதிர்க்கணும், அவங்கள வந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும். யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? குஷ்பு பெண், நான் பெண் இல்லையா? நாங்கள் பெண் இல்லையா? நாங்கள் பெண் இல்லை. நேற்று வந்து பேசினாங்க தோழர் அக்கா அருள்மொழி அவர்கள். அத்தனை விஷயம் அவங்க சொல்லும்போது கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா வந்து இந்த தோழர் திருமாவளவன் அவர்கள் மீது போடப்பட்ட இந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு நாங்களாம் கேட்டுக்கிறோம் அப்படின்னு. எஸ், நாங்களும் அஃப்கோர்ஸ் நாங்களும் வந்து அப்படிதான் கேட்குறோம். பெண்கள் அத்தனை பேருமே ஒரு விஷயம் சொல்றோம்னா எதிரிகளுக்கு தயவு செஞ்சு வாபஸ் வாங்காதீங்க. ஏன்னா இந்த வழக்கு நீதிமன்றம் போகணும். எப்படி வந்து பெரியாருடைய ஒரு இஷ்யூ வந்து இன்னைய வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குதோ, அவர் வந்து என்னன்னா பிள்ளையாரை வந்து நடுரோட்டில் போட்டு உடைக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன். சாணி எடுத்து வச்சா பிள்ளையார்னு சொல்றீங்க, அதுவே இங்க இருந்தா சாணின்னு சொல்றீங்க, எப்படிப்பா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ எங்களுடைய மனசை புண்படுத்த முடியாது அவங்க பேசுறாங்கன்னு போகுது அந்த வழக்கு. அவர் ஜட்ஜ்கிட்டே போய் அதே வார்த்தை தான் கேட்கிறாரு. அதுக்கு எந்த ஒரு விஷயமும் சொல்ல முடியாம அந்த வழக்கு தள்ளுபடியாகி வெளில வராங்க. அது இன்னைய வரைக்கும் வரலாறா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட சென்சிட்டிவான விஷயம் இது, இன்னும் கொஞ்சம் கூட சென்சிட்டிவான விஷயம். பெண்கள் நாங்கள் எப்படி நடத்தப்பட்டு இருந்தோம், இத்தனை ஆண்டு காலம் எங்களை எவ்வளோ ஒரு கேவலமா இவங்க வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான விடை எங்களுக்கு வேணும்னா அது நீதிமன்றம் கொடுக்கணும். ஒருவேளை இந்த நீதிமன்றங்கள் வந்து கட்டாயமா வந்து நீதிமன்றங்கள் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு நீதிமன்றம் தவறா செஞ்சா நாங்க அடுத்து போகிறதுக்கு தயாரா இருக்கும்ல. ஏன்னா மனிதனுக்கு சரிபாதி. இன்னைக்கு போட்டி தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் பாசிச பாஜகவுக்கும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு போட்டி யாருக்குன்னா எங்களை அடிமைப்படுத்த நினைக்கும் இந்த ஆணாதிக்க சமூகத்திற்கும், இந்த மதவாத சக்திகளுக்கும், இந்த சனாதனிகளுக்கும் எங்களுக்கும் இடையே நடக்கும் ஒரு கருத்தியல் யுத்தம் இது. இந்த யுத்தத்துல இத்தனை வருஷம் நீ இத்தனை விஷயங்களை சொல்லி எங்களை எப்படி ஒடுக்கி வைக்கலாம்? எங்களுக்கு பேச உரிமை கிடையாதுன்னு சொல்ல நீ யார்? நாங்க என்ன உடை உடுத்தணும் சொல்ல நீ யார்? நாங்க இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், கணவனோ தகப்பனோ பிள்ளையோ அவர்கள் தான் எங்களை அரவணைத்து நடக்கணும், நாங்க அவங்க கீழே இருக்கணும்னு சொன்னது யார்? எங்களுடைய அத்தனை உரிமையும் பறிக்கிறதுக்கு நீ யார்? அதை விட கொடுமை, எங்களை இவ்வளோ ஒரு கேரக்டர் வைஸ் என்னை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றதுக்கு நீ யார்? அப்போ இத்தனை விஷயங்களுக்கு இந்த பதில் தெரியாம நாங்க கூணி குறுகி வாழ்ந்திருக்கோம்.
தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட நேற்று பேசும்போது சொன்னார், உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற அந்த நடைமுறை வாழ்க்கைக்கும் மனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கும் மனுக்கும் சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு கூட எதுக்காக வந்து பெண் ரோட்ல போகக்கூடாதுன்னு சொல்றோம்? எதுக்காக சொல்றோம்? இது எங்கிருந்து வந்துச்சு? அவ தனியா போகக்கூடாது, அவளுக்கு வந்து பிரச்சனை வந்துடும், அவளுக்கு கூட என்னைக்காவது ஒரு ஆண், அவ ஒரு ஆண் இருந்தாதான் அவ கூட போகணும், சின்ன பையனா கூட இருக்கட்டும், ஆனா ஒரு ஆண் துணை வேணும். எங்கிருந்து வந்துச்சு? இதெல்லாம் வந்தது வந்து இந்துத்துவ மனுல இருந்துங்க. ஏன்னா அவங்க நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன தொழில் பண்ணுற வரைக்கும் எழுதி வச்சுட்டாங்க அந்த விஷயத்த. அது எப்படின்னா சாஸ்திரம், சம்பிரதாயம், கடவுள். பெரியார் கடவுளை எதிர்த்தான்னு சொல்றாங்க. அவர் கடவுளை எதிர்க்கவே இல்லை. கடவுள் பேரை சொல்லி ஏமாற்று வேலை செய்கின்ற இவர்களை எதிர்த்தார். அதுக்கு வேற வழி இல்லாம பெண்கள் கடவுள் கடவுள் சொல்லி ஏமாறாதீங்கன்றதுக்காக ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் கையை அங்க வச்சாரே தவிர மற்றபடி அவருடைய எண்ணம் கடவுள் இருக்கா இல்லையான்னு சொல்றது கிடையாது. இந்த சாதிய வன்மங்கள் கிடையாது, இந்துத்துவ மனு கிடையாது, இதை ஏற்கக்கூடாது, இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் கிடையாதுன்னு சொல்றது மட்டும்தான் அவருடைய எண்ணமா இருந்தது. அதை தான் இன்னைக்கு இளம் பெரியாராய் தலைவர் திருமாவளவன் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. இது உண்மையிலேயே எங்களோட மான பிரச்சனை நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா எங்களை இன்னைய வரைக்குமே எல்லா இடங்களையும் இந்த ஆண் பார்க்கும் போதே அந்த 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 காம கண்களுக்கு காரணம் என்ன? அது எங்க இருந்து வந்துச்சு? வெறும் காம பொருளாவே எழுதி வச்சிருக்கான். காம பொருளாவே எழுதி வச்சிருக்கான். எங்களை முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே படிக்கும் போது அத்தனை கோபம் வருது. எழுதுறவங்க மட்டும் எனக்கு கையில கிடைச்சா அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. தூக்கி சுமக்கிறவங்களே விட மாட்டோம், வேற விஷயம், ரைட்? ஏன்னா ஒருவேளை அது எழுதின மனுதான் இப்ப இல்லையே அப்படின்லாம் நினைச்சு யாரும் சொல்ற வேண்டாம். மனுவை தூக்கி சுமக்கும் அத்தனை பேரும் நாங்கள் மனுவா தான் பாக்குறோம். மனுனா புரியுதுல உங்களுக்கு? மனுன்றும் மனிதருங்க, அவ்வளவுதான். அத்தனை ஆணாதிக்க திமிர் பிடித்த, சாதிய வன்மம் பிடித்த, ஆரிய கூட்டத்துக்கு அடிமையா இருந்த ஒரு மனிதன். அந்த மனிதனை தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது யாரெல்லாம் தூக்கி சுமக்கிறாங்களோ அவர்களையும் நாங்கள் மனுவா பார்க்க விரும்பும். இன்னைக்கு இருக்கிற இந்த நிகழ்கால சமகால நிகழ்வுல பாத்தீங்கன்னா நான் பெண் எப்படி வந்து இப்படியா அடக்கப்படுறா அப்படின்னா அவள் இதே இந்துத்துவ மனு கொண்டுதான் அடக்கப்பட்டு இருக்கா. நாங்க கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான், இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போகணும், அந்த கோர்ட்ல எங்களுக்கான ஒரு சரியான தீர்ப்பு வரணும். இனி இந்த மனு படிக்கக்கூடாத, தடை செய்யப்பட்ட ஒரு நூலா இருக்கணும். எங்க ஒரு அமைப்பு மக்களுக்கு விரோதமான ஒரு விஷயம் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை தடை செய்யப்பட்ட இயக்கம் சொல்றீங்கல்ல. ஒரு படம் தப்பான விஷயங்களை சொல்லிடுச்சுன்னா அது பேன் பண்ணப்பட வேண்டிய படம்னு சொல்லி அதை வந்து முடக்குறீங்கல்ல. ரொம்ப தப்பான விஷயத்த சொல்லியிருக்கு இந்த மனு, ரொம்ப தப்பான விஷயத்த சொல்லியிருக்கு. ஒட்டுமொத்தமாய் பெண்கள் எங்களை அத்தனை பேர் இதயத்தையுமே கிழித்து சுக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்களை ஆண் பார்க்கும் போதே எங்களை ஒரு போக பொருளா பார்த்து வெறும் 5 நிமிஷம் யூஸ் பண்ணி கொண்டு போட்டு போறான். இவ வெளியே எங்க சொல்லிடுவாளுன்னு சொல்லிட்டு எத்தனை பெண்கள் கணக்கு சொல்லவா? அத்தனை பெண்களுக்குமே அவ்வளோ விஷயத்தை அவன் பண்றான்னா அதுக்கு காரணம் இந்த மனு. அதனால ஒருபோதும் இந்த மனுவை நாம் ஏற்கக்கூடாது. ஆனா இதற்கான ஒரு விஷயத்தை நாம் அத்தனை பேர் செய்ய வேண்டியது இருக்கு. ஒருவர் தொடங்கிவிட்டார் இந்த 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 யுத்தத்தை, ஒருத்தர் தொடங்கிட்டார். அவர் தலைவர் திருமாவளவன். உண்மையிலேயே இந்த மண்ணில் பெண் உரிமை போராளின்னு ஒரு தலைவருக்கு பேர் இருக்கு அப்படின்னா அது தலைவர் திருமாவளவன் இருக்கார். ஆனா அவரே தூக்கி சுமப்பாருன்னு நினைச்சிட்டு பெண்கள் நாம் அத்தனை பேரோ சோம்பேறிகளா நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னா இனியும் நாம் இந்த மனிதர்களால, இந்த சமூகத்தால, இந்த ஆண்களால இப்படிதான் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருப்போம். அதனால இதை நாம கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நான் தம்பிகளோட பேசும்போது கூட நான் அதான் சொன்னேன், சரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கீங்க, உண்மையிலேயே மகிழ்ச்சி அப்படின்னு. ஆனால் அந்த தம்பிகள் சொல்ற வார்த்தைக்கு பக்கத்துல நான் தங்கைகள்னு சொல்ல ஆசைப்படுறேன். அவர்கள் கையில் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் நீங்களே ஒரு பெரிய அமைப்பு தானே, நீங்களும் அடுத்து பண்ணலாமே. உண்மையிலேயே காலையிலேயே இதற்கான திட்டங்களை நாங்கள் போட்டோம். எங்களுடைய 13வது ஆண்டு துவக்க விழா இருக்கு. எப்பவுமே ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து பெரிய அளவில் தலைவர்களை கூப்பிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். இந்த வருஷம் இதை தான் நாங்கள் கையில் எடுக்கணும்னு நினைச்சிருக்கோம். 13 நாள் முக்கிய, அதாவது ஒரு 4 பேரோ இல்லை 6 பேரோ மிக சிறந்த ஒரு கருத்தாளர்களை கொண்டு இந்த விடயம் குறித்து நாங்கள் விவாதிக்கணும். இந்த விடயம் குறித்து நிறைய அவங்க பேசணும். அவர்கள் வந்து இந்த இந்துத்துவ மனுவை இனி இல்லாமல் போக என்னென்னலாம் இந்த மக்களுக்கு சொல்லணுமோ அத்தனையும் சொல்லணும். அதை சொல்ல வைக்க பன்னாட்டு பெண்கள் அமைப்பு வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். மிக விரைவில் எங்களோட நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு 13 நாள் வந்து இந்த நிகழ்வு தான் இருக்கும். 13வது நாள் தான் நாங்கள் மிக முக்கிய அரசியல் தலைவர்களை கொண்டு அந்த நிகழ்ச்சியை முடிப்போம். ஸோ அதனால நாங்களும் பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்னா சத்தியமாக முடியாது. உண்மையிலே அப்பாவிகளாக இருக்கின்ற இந்த பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்னா பெண்களே கொஞ்சமாக விவரம் தெரிந்த பெண்கள் அத்தனை பேருமே களத்தில் இறங்கணும். ஒன்றுமே இல்லைங்க, கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும்போது ஒரு தடவை உங்களே போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் செய்ய விடுறாங்கன்னா உன்னை விபச்சாரின்னு சொல்லுது அந்த இந்துத்துவ மனு, அது உனக்கு வேணுமா அப்படின்னு கேளுங்க. நீ கையால் ஆகாதவன் சொல்லுது உன்னுடைய இந்துத்துவ மனு, அது உனக்கு வேணுமா அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி கேட்கும்போது சொல்லுங்க, நீ வந்து ஆம்பளைங்கெல்லாம் பார்த்தா ஒரே ஆசைப்படுவியாமே, அவனுக்கு என்ன வயசு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவியாமே அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே கேட்டு பாருங்க. கோவம் வருதா?
அந்த கோவம் போதும். அந்த 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 கொஞ்சம் கோவம் உங்களுக்குள்ள ஒரு வேளை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது போதும். நீங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பி உங்களுடைய வாய் வழியாக நீங்கள் வந்து அவங்களுடைய எப்படிலாம் உங்களுடைய எண்ணங்களை வந்து கொண்டு சேர்க்கணும்னு சொல்கிறீங்களோ, தயவு செஞ்சு எங்களை போன்றவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் நிறைய இடத்துல வந்து உங்களை பேச வைக்க தயாராக இருக்கிறோம். தம்பிகள்லாம் இந்த ஃபேஸ்புக் பேஜை மெயின்டைன் பண்ணுற, இந்த யூடியூப் பேஜை மெயின்டைன் பண்ணுற தம்பிகள்லாம் இருக்காங்க. விரைவில் தங்கைகளும் என்ன நினைக்கிறேன், ஒவ்வொரு இடத்துலையுமே பெண்ணோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கணும். அவர்களோட இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பேசுங்க. பேசாமல் இது தீராது. தலைவர் திருமாவளவன் ஒரு நாள் செஞ்சு முடிச்சிட்டாரு. நிச்சயமாக இதை வந்து முன்னெடுக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை முன்னெடுக்க வேண்டியது காலத்தின் தேவை யார்கிட்ட அப்படின்னா நமக்கு மட்டும்தான். நான் இன்றைய வரைக்குமே நீ பெண் ஆண் என்ற நெடிலை அடித்தால் ஒழிய பெண் என்ற குரில் வாழ முடியாதுன்னு எங்கள் ஐயா பெரியார் சொன்ன அந்த வார்த்தை உண்மையவே வடிக்கும். சில நேரம்லாம் யோசிச்சு பார்ப்பேன், இந்த ஆண்ட திமிரு என்னைக்கு தான் அடங்கும் இவங்களுக்கு? இவங்க இன்னமும் இவங்களோட பாதையில் நம்ம துச்சமாக தான் மதிக்கப்பட்டு இருக்கோம்ல. இன்னைக்கும் எங்களுக்கு அரசியல் சரிபாதி கூட இல்லைங்க. 33% தப்பு. மனிதனத்தில் நாங்கள் சரிபாதி. எங்களுக்கு எதுக்கு 33%? ஆனால் அந்த 33% எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளரை நிறுத்துறாங்கன்னா அதுவே இல்லை. அது வெறும் சும்மா ஒதுக்கப்பட்டிருக்கே தவிர பேரளவில் அது செயலளவில் இல்லை. ஆள்கின்ற அத்தனை இடத்திலும் ஒருவேளை நாங்கள் இருந்தால் கட்டாயம் எங்கள் கையெழுத்து எங்களுக்கு விரோதமாக, எங்கள் பெண்ணுக்கு விரோதமாக செய்வனுக்கு எதிராக இருக்கும் தானே, உடனே நாங்கள் நிறைவேற்றுவோம்ல. 21 நாள் தூக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக சட்டமன்றங்களில் பெண்கள் அதிகமாக இருக்கும்போது நாங்கள் குரல் எழுப்புவோம் தானே. அப்போ அதிகாரத்தை யார் கையில் கொடுப்பது? யாரும் கொடுக்க தயாராக இல்லை. எல்லாமே பேச்சளவில் போயிட்டு. இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் பெண் பேச வரணும். ஏன் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சித்தாந்தம் இருக்குது அப்படின்னு அந்த சித்தாந்தத்தை நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது நாம் பேசுகிற மாதிரி வெறும் பாசிச பாஜக மட்டுமே இதை எடுத்துக்குதுன்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. யாரெல்லாம் பெண்ணுக்கான உரிமையை கொடுக்க மறுக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே இந்துத்துவ மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இதை களைய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது அப்படின்னா பெண்கள் நமக்கு தான் இருக்குது. அதற்கான மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து உண்மையிலேயே தலைவர் திருமாவளவன் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. ஒட்டுமொத்த பெண்ணிடமும் அவருக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறோம். 1927 புரட்சியாளர் அம்பேத்கரும் அதைத் தொடர்ந்து நம்முடைய ஐயா பெரியாரும் வந்து இந்துத்துவ மனுவை கிழிச்செறிஞ்சாங்க. அதைத் தொடர்ந்து அக்டோபர் 24, 2020 நிறைய ஆண்கள், எங்கள் தலைவர் திருமாவளவன் அவருடைய தலைமையில் நிறைய ஆண்கள் அதை கிழிச்செறிஞ்சாங்க. ஆனால் எரிய வேண்டியது அவர்கள் அல்ல, பெண்கள் நாம். அதனால் நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு போராட்டம், முதல்ல எதுவுமே தெரியாமல் களத்தில் நிற்கக்கூடாது. அது குஷ்பு மாதிரியான நடிகைகளுக்கு வேணால் பொருத்தமாக இருக்கலாம், நம்மை போன்ற போராளிகளுக்கு அது பொருத்தமாக இருக்கக்கூடாது. அதுவும் பெண் ஒவ்வொருவரும் போராளியாக இருக்கணும். அதனால் நாம் முதல்ல பேசுவோம். முதல்ல இது குறித்து பேசுவோம். பேசி அத்தனையும் நம்ம தெளிவாக்கிக்கிட்ட பிறகு ஒருவேளை இது ரெஃபர் பண்ணுறதுக்கு புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அது குறிச்சுலாம் நம்ம சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். அந்த புத்தகங்கள் எல்லாம் பெண்கள் படிச்சுட்டு வந்து தயவு செஞ்சு பேசுங்க. உங்கள் உரையாடல்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து இந்த மண்ணில் உருவாக்கும். அதை தொடர்ந்து நாம் போராடுவோம். உண்மையிலேயே டிசம்பர் 25 அன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த மனுவை வந்து எரிச்சிருக்கிறாரு. ஏன் நாம் அந்த நாளை நமக்கான பெண்களுக்கான ஒரு நாளை எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத காலை முதலே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதற்கான ஒரு தீர்வு தனிமரம் தோப்பாகாது. ஒவ்வொருத்தரும் இப்படி நினச்சிட்டு இருக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக நம்ம ஒன்று சேருவோம். நாம் அத்தனை பேரும் மானத்தோட ரோஷத்தோட நம்மலாம் வந்து உப்பு போட்டு சாப்பிட்ற கூட்டம், அது தமிழர்கள் தமிழச்சிகள் ரொம்ப பெருமையாக வேற சொல்லிக்குவோம். நான் வீரமங்கவேல் நாச்சர் வாரிசு, நான் எங்களுடைய அம்மா வந்து குயிலி, என் அன்பு தங்கை செங்கொடி, ஒரு 19 வயசு குழந்தை பிள்ளை அவள் போயிட்டு தன்னோட உயிரியை கொடுக்குறா 3 உயிர்களை காப்பாற்றுறதுக்கான துணிச்சல் தைரியம்லாம் எங்கே வரும்? உண்மைதான், அத்தனை பேருக்கும் வீரம் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குது? ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது வெளியே கொண்டு வரணும்னா நமக்குள்ள அந்த உரையாடல் ரொம்பவே தேவைப்படுது. அதனால் அத்தனை பேரும் களம் காண்போம். சரியான ஒரு விஷயத்தை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. அந்த தொடக்கத்தை சரியாக நம்ம கொண்டு போயிட்டோம்னா எந்தெந்த உரிமைகளுக்காக நீங்கள் சின்னதாக போயிட்டு ஒவ்வொரு உரிமையை கேட்டுட்டு இருக்க வேண்டாம். அடிப்படையை மாற்றிடுவோம். இந்த அடிப்படை தான் நம்மளை அடக்கி வச்சுட்டு இருக்கு. இந்த அடிப்படையை மாற்றிட்டோம் அப்படின்னா கட்டாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி இந்த மண்ணில் வந்து தோன்றும். நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற இந்த புரட்சி ஒட்டுமொத்த இந்தியாவுமே மாற்றும். ஏன்னா எப்பவுமே தமிழ்நாடு தான் வந்து அதுக்கு முதன்மையானதாக இருக்கும். அது இந்திய எதிர்ப்பாக இருக்கட்டும், அது போராட்ட களமாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அப்போது நீட்டாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். அப்படி பார்க்கும்போது இந்த பெண்ணிய விடுதலையும் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டதாய் வரலாறு சொல்லணும். அதுக்கு நாம் அத்தனை பேரும், குறிப்பாய் பெண்கள் வந்து இங்கு ஒன்று சேரணும். ஆண்களுக்கு நம்ம கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எப்பொழுதும் அதாவது தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள் இங்கு நிறைய பல ஆயிரமாய் லட்சங்களாக இருக்கிறீங்க. அவர்களெல்லாம் எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து நாங்கள் அடுத்த கட்டம் பயணிக்க உதவி செய்யணும்.
மறுபடியும் சொல்கிறேன், டிசம்பர் 25 நிறைய ஆண்கள் நமக்காக இந்த மனுஷமதியை கொளுத்திட்டாங்க. ஆனால் பெண்கள் நாம தான் கொளுத்த வேணும். நமக்கு மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் அதிகம். அதனால் அந்த அந்த உரிமையை கூட நமக்கு தான் அதிகம். ஏன்னா என்ன ஒருத்தன் இடி விரைவின்னு சொன்னால் அவனை நான் தான் அடிக்கணும். அதனால் அந்த மனுஷமதியை கொளுத்துற ஒரு நாளாக டிசம்பர் 25, 2020 நாம் உருவாக்கணும்னா அதற்கு முன்பாக நாம் நிறைய பேச வேண்டியது இருக்கு. நிறைய பேசுவோம். இன்னைக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைக்குமே காரணம் அந்த மனுஷமதி தான். காயத்ரி ரகுராம் போன்ற, அர்ஜுன் சம்பத் போன்ற, குஷ்பு போன்ற அரைவேக்காடுகள் பேசும் பேச்சு எல்லாம் புறம் தள்ளி விட்டு செவ்வாய்க்கிழமை கூட இது ஒரு போராட்டம் வச்சிருக்காங்களாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட போறாங்களாம். பெண்களா தப்பா பேசிட்டாராம். அது ஒன்றும் இல்லை, பயம், வேற ஒன்றும் இல்லை, அடிச்சிட்டோம்ல ரொம்ப பெருசா. அதனால அவர்கள் எப்படி வேணா வெளியே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம். பட் உள்ள நாம செய்ய வேண்டியது கருத்தியராய் களம் காண வேண்டியது. எதுவுமே தெரியாம வெளியே நின்று போராட வேண்டாம். எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போராடுவோம். உங்கள் அத்தனை பேரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். இப்படியான ஒரு உரையாடலை தொடங்கி வைத்த தலைவர் அவர்களுக்கும், தம்பிகள் அத்தனை பேருக்கும், உறவுகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி.